الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதர் சர்தாரே ஆலம் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜுமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் ஒவ்வொரு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசையா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கிழமைக்கு ஒருக்க நடக்கக்கூடிய குத்துபா பிரசங்கம். எனவே குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் மஜ்மாக்கள்ல கொஞ்சம் நெருக்கமாக இருந்து தூங்காம 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றை சரி என்ற வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்ற நியத்தோட கேட்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா அழகாக்கி வைப்பானாக. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய ஒரு வாழ்க்கையை தந்து இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பிக்கிறான். எனவே வாழ்க்கை எவ்வளவு காலம் வாழணும், என்ன செய்யணும் என்றது விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, என்னோட வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ளணும், நாங்க வாழக்கூடிய காலம் எப்படியாப்பட்டது, இந்த காலத்தை பத்தி கொஞ்சம் நாங்க விளங்க வேணும். ஏன்னு சொன்னா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னைக்கு இஸ்லாத்துடைய எந்த விடயத்தை எடுத்தாலும் முஸ்லிம்களுடைய தொழுகையுடைய விடயமாக இருக்கலாம், அவனோட கொடுக்கல் வாங்களுடைய விடயமாக இருக்கலாம், அவனோட குடும்ப வாழ்க்கையோட விடயமாக இருக்கலாம், எந்த விடயத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு ரெட்மா கொண்டு அதுல இருக்கதான் செய்யுது. யாருக்கும் மறுக்க இயலாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில தவறு நடக்கணும், வாழ்க்கையே தவறாக போகக்கூடாது. அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில. மறதி இருக்கணும், அதுதான் மனுஷன். ஆனா வாழ்க்கையே மறதியா போகக்கூடாது. தவறு நடக்கணும், ஆனா வாழ்க்கையே தவறாக போகக்கூடாது. அதிலும் எங்களோட வாழ்க்கையில முன்மாதிரியா இருக்கக்கூடியவர்கள், அது உலமாக்களா இருக்கலாம், நிர்வாகிகளா இருக்கலாம், படித்தவர்களா இருக்கலாம், முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு சில சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். மனுஷன். ஆனால் சில தவறுகள் இருக்கி அது நடக்கவே இயலாது. சில தவறுகள் அது நடக்கவே இயலாது. இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியில அல்லாஹ்வோட அன்பு, அல்லாஹ்வோட பொருத்த தொட்டு தூரமாகறதுக்கும் அல்லாஹ்வுடைய அழிவுக்கும் நாசத்துக்கும் நீங்க முகம் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கெட்ட சிஃபத் என்ன தெரியுமா? செஞ்ச தவற ஒத்துக்கொள்றது, செஞ்ச பாவத்தை ஒத்துக்கொள்றது இல்ல. வேறான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு பனி ஆதம கத்தாஊன், மனிதர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர் தவறு செஞ்சே ஆவார்கள், தவறு செய்வார்கள். வகைருல் கத்தாயின தவ்வாபூன், அந்த தவறு செய்பவர்களிலும் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உடனே ஸலாத்து தௌபா 2 ரக்காத்தை தொழுந்து அல்லது தஹஜ்ஜுடைய நேரத்துல 2 ரக்காத் தொழுந்து அல்லாஹ் கிட்ட 2 சொட்டு கண்ணீரை வடிச்சு அந்த செஞ்ச பாவத்தை நினைச்சு வருந்துறானே, தௌபா செய்றானே, இவன் தான் சிறந்தவன் என்ற கருத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, முதலாவது விலகிக் கொள்ளணும் இந்த எங்கட காலம், நாங்க வாழக்கூடிய காலம் இருக்கித்தானே, அந்த காலத்தை பத்தி. கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் ஒரு சிறப்பான காலம். எப்படியாப்பட்ட சிறப்பான காலம் சொன்னால்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அடையாளப்படுத்தினாங்க, கைருல் குரூனி கர்ணி, காலங்களில் சிறந்தது என்னுடைய காலம் தான். அதே மாதிரி இப்ப நாங்க வாழக்கூடிய காலம் எப்படியாப்பட்ட காலம் தெரியுமா? சுருக்கமாக சொல்ல போனேன் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசி காலமாக போக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்தெந்த காலத்துல எந்தெந்த பித்னாக்கள் குழப்பங்கள் நடக்குமோ அதை அடையாளப்படுத்தின ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்துல வாழ்றோம். விளங்குற வார்த்தையில சொல்றேன்டா, கண்ணியமான சோதரர்கள் பெரியார்களே, எங்களுடைய ஈமான பாதுகாக்கிறது இந்த காலம் எப்படியாப்பட்ட காலம்டா, எங்களுடைய ஈமான பாதுகாக்கிறது எப்படி கஷ்டம் சொன்னால், ரோட்ல போகக்கூடிய நேரத்துல பார்வையை கீழ்த்தாழ்த்திட்டு போனால் எங்களோட உயிருக்கு ஆபத்து, பார்வையை மேல் தாழ்த்திட்டு போனால் எங்களோட ஈமானுக்கு ஆபத்து. நாங்க எப்படி போறேன் என்றது யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பெரிய போராட்டம். அது மட்டும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் கொண்டு வரும், அந்த காலம் எப்படியாப்பட்ட பயங்கரமான காலம் சொன்னால், தன் ஈமான பாதுகாக்கிறது கையில நெருப்பு தணல பொத்தி வச்சு கொள்றது எப்படி கஷ்டமோ இதைவிட கஷ்டமா இருக்குமோ அந்த காலத்துல ஈமான பாதுகாக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நவீன உலமாக்கள் சொல்றாங்க, அந்த காலம் இன்னும் வர இல்ல, வராமே எங்களுடைய ஈமானுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு காலம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தந்தைமார்களே, புத்திஜீவிகளே, உலமாக்களே, எங்கட குழந்தை வளர்ப்புடைய விஷயங்கள், எங்கட குடும்ப வாழ்க்கையுடைய விஷயங்கள், இது இந்த காலத்துல நாங்க எப்படி அமைச்சுக்கொள்ளு சொன்னால், எல்லாருடைய உள்ளத்துல வரக்கூடிய ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னா, மிச்ச வயசாளிகிட்ட ஒரு எண்ணம் ஒன்று இருக்கிற புள்ள வளர்க்கிறது நாங்க சின்ன காலத்துல சரி, அவங்க அப்படி யோசிக்கணும். 2000 ஆண்டு 1995 85ஆம் ஆண்டு அந்த காலத்துல புள்ள வளர்த்த மாதிரி இப்ப வளர்க்க இயலாது. நல்ல விலை கொள்ளணும். அந்த காலத்துல புள்ள வளர்த்த மாதிரி இந்த காலத்துல புள்ளைய வளர்க்க இயலாது. அந்த காலத்துல ஒரு பொம்பளை புள்ளைய வெளியே அனுப்பின மாதிரி இப்ப உள்ள தந்தைமார்கள் தன்னுடைய குமரு புள்ளையில ஒரு மஹரமியத் இல்லாம ஊட்டோட்டு வெளியே அனுப்புறது, டியூஷன் கிளாஸோ, அது என்ன தேவையா இருக்கலாம். தனியா அனுப்புற காலத்துல நாங்க வாழ இல்லை. அவ்வளவு பயங்கரமான காலம். அதிகமான ஒரு காலத்துக்கு ஏற்றுவாங்க, காலம் கெட்டு போச்சு, காலம் வீணா போச்சுன்னு சொல்லி. மேலானவர்களே, நாங்க சொல்றோம் காலம் கெட்டு போவல்ல, காலம் அதே மாதிரி தான். அல்லாஹ் சொல்றான், லா தசுப்பு தஹர உக்கல்லி புள்ளை வான தஹர் உக்கல்லி புள்ளையில வன்னஹர். அல்லாஹ் சொல்றான், அதிகமான மக்கள் தவறுகளை செய்யறாங்க, பாவத்தை செய்யறாங்க, சில முசீபாக்களும் சில தரத்திரியத்தையும் வாழ்க்கையில் அனுபவிச்சதன் பின்னால காலத்துக்கு ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அடியானே நீ காலத்துக்கு ஏற்றாதே. காலம் சொன்னால் நாத்தான் காலம். உக்கல்லி புள்ளையில ஒன்னஹார், நிலைமைகளை மாத்தி அமைக்கிறது நான் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப நாங்க எப்படி விளக்கம் எடுக்கணும் தெரியுமா? காலம் கெட்டு போவல்ல, காலம் அதே மாதிரி தான் போயிட்டு கொண்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் எந்த பரக்கத்தை எந்த ரஹ்மத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினானோ அதே அல்லாஹ் தான் இப்பயும் இருக்கிறான். எதை கேட்டாலும் அல்லாஹ் தாரத்துக்கு ரெடியா இருக்கிறான். வானத்திலிருந்து பரக்கத்துடைய வாய்கள், ரஹ்மத்துடைய வாய்கள் வாரத்துக்கு ரெடியா இருக்கி. அல்லாஹ் அனுப்பாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? காலம் கெட்டு போவல்ல, அல்லாஹ் சொல்றான் மனிதர்கள் கெட்டு விட்டார்கள், மனிதர்களுடைய உள்ளம் கெட்டு விட்டது. ரசூலுல்லாஹ் காலம் எப்படியாப்பட்ட சிறப்பான காலம், சிறப்பான காலம் சொல்லி வர்ணிக்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அது டெக்னாலஜி இல்லாத காலம், ஒட்டகத்துடைய காலம். ஒரு பிரயாணம் ஒன்று போறேன் என்று சொன்னா மாச கணக்கு எடுக்கும். ஆனா இன்றைக்கு அப்படி ஒன்று இல்ல. ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்றேன்னு சொன்னா அந்த காலத்துல மாச கணக்கு எடுக்கும். இன்றைக்கு கண்ணை சிமிட்டுறதுக்கு முன்னால் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிடுறது. ஒரு வெளிநாட்டுக்கு போறதா பிளைட்ல ஒரு 5 ஹவர் 6 ஹவர் பயணம் போயிட்டாச்சு, நினைச்சா போயிட்டு வாராரு. நாளைக்கு மலேசியா போகணுமா, உடனே போட்டாரு. அப்படியாப்பட்ட ஒரு காலத்துல தான் நாங்க வாழ்றோம். ஆனா ரசூலோட காலம் அப்படியாப்பட்ட காலம் இல்ல. ஆனா நபி அவங்க சொன்னாங்க அந்த காலம் தான் சிறந்தது இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் சிறப்பானவங்க, சாலிஹான மக்கள், நல்ல மக்கள். ரசூலோட காலத்துல விபச்சாரம் சொல்லக்கூடிய பாவம், கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, 102% தான் நடந்திருக்கு. 102%. வரலாறுல யாருக்குமே சொல்ல இயலாது,
இப்ப 100% விபச்சாரம் நடக்குதுன்னு சொன்னா இந்த காலத்துல, ரசூலுல்லாஹ் காலத்துல விபச்சாரம் சொல்லக்கூடிய பாவம் நடந்துச்சு 100ல 2. அவ்வளவு நல்ல மக்கள், உள்ளம் பரிசுத்தமான மக்கள். அது மட்டுமல்ல, அந்த காலத்துல வாழக்கூடிய பெண்கள் எப்படியாப்பட்ட சாதியான பெண்கள், சுபஹானல்லாஹ். அந்த காலத்துல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஹரமியத்துடைய விடயங்களை எப்படி அதை மெயின்டைன் பண்ணினாங்க. அப்ப நாங்க எப்படி மெயின்டைன் பண்ணணும்? சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. மனைவிமார்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல கண் தெரியாத ஒரு சஹாபி அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மஜ்மாவுக்கு வாராங்க. அவங்களுக்கு தெரியா ரசூலோட மனைவிமார்கள் இருக்கிற விஷயம், கண் தெரியாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய அருமை மனைவிமார்களே, உங்களோட பார்வையை கீழ்த்தாழ்த்திக்கோங்க, உங்களோட ஜில்பாபை போட்டுக்கோங்க, உங்களோட முகத்தை மறைச்சிக்கோங்க. இவ்வளவு தான் சொன்னது. அப்ப அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ரசூலோட மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா ஒரு நியாயமான கேள்வியை கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், கண் தெரியாத சஹாபிட முன்னுக்கும் பார்வையை கீழ்த்தாழ்த்தோணுமா? கண் தெரியாத சஹாபிட முன்னுக்கும் நாங்க மறைஞ்சி வாழணுமா? நபியம் ஒரே ஒரு ஆன்சரை தான் கொடுத்தாங்க. சொன்னாங்க, அந்த சஹாபிக்கு தான் கண் தெரியா, உங்களுக்குமா கண் தெரியா? உங்களுக்கு நல்ல வழங்கு தானே, பார்வையை கீழ்த்தாழ்த்துங்கன்றாங்க. எப்படி மஹரமியத்? இதான் நபியா சொன்னாங்க, ஏட காலம் சிறந்த காலம். அந்த சிறந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஹரமியத்துடைய விடயத்தை எப்படி மெயின்டைன் பண்ணினாங்க? இன்றைக்கு சுபஹானல்லாஹ் எங்கட சமுதாயம் எந்த அளவுக்கு கெட்டு கிருசாதியாக இருக்குது சொன்னா, ஒன்றிற்கு நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தவறு நடக்கிறது தான், தவறு செய்யறதுதான். யாருமே சுத்தவாளிகள் இல்ல. ஆனா தவறுன்னு ஒத்துக்கொள்ளணும். தவறையும் செய்யறது, அராத்தையும் செய்யறது, செஞ்சு போட்டு நியாயம் பேசுறது. எங்களோட மஹரமியத்துடைய விடயங்கள் ஏன் இந்த காலம் கெட்டு போய்த்திருக்கி? ரசூலுல்லாஹ் காலத்துல, அந்த சிறந்த காலத்திலே ரசூலுல்லாஹ் அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுடைய விஷயத்துல, மஹரமியத்துடைய விடயங்களை, ஹிஜாபுடைய விஷயத்துல எவ்வளவு பக்குவமா இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க வாழக்கூடிய காலம் எப்படியாப்பட்ட பயங்கரமான காலம். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகள் தான் இன்னைக்கு ஒரு காலம் ஒன்றைக்கு விபச்சாரத்துக்கு ஒரு வயசு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு ஜினா எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது, ஓரினை சேர்க்கைன்னு சொல்லக்கூடிய மோசமான பாவங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் சமீபத்தில் வந்த செய்தி, ஒரு தாய் தன்னுடைய 14 வயசு பிள்ளையோட ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டிருக்கிற அப்படியாப்பட்ட ஒரு மோசமான காலத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தை நான் எப்படி ஈக்கணும்? ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, ஒரு தலை கொண்டு போச்சுன்னா பாப்பாவை நம்பி ஒரு புள்ளைய வைக்கலாம், பாப்பா நம்பி ஒரு புள்ளைய வைக்கலாம். இன்றைக்கு தலைப்பு எப்படி மாறிக்குன்னு சொன்னா, பெத்த தாயை நம்பி ஒரு பொம்பளை புள்ளைய வைக்கலாத பயங்கரமான காலகட்டத்தில் தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு இதுல இருந்து நாங்க பாதுகாப்பு பெறதுக்கு எங்களோட ஈமான், எங்களோட தக்குவா, அல்லாஹ்வோட தொடர்பு தேவை. கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, அப்படியாப்பட்ட பயங்கரமான காலம். தலை விரிச்சு பாவங்கள் விளையாடுது. ஒரு 30 எங்களை வயசாளியத்தை கேட்டு பார்த்தா தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 50 வருஷத்தை எடுத்துக்கொள்வோமே. கண்ணியமான சகோதரர்களை, இந்த படம் தியேட்டர் சொல்லி குறிப்பிட்ட இடங்கள்ல தான் இருந்துச்சு. அது இப்ப போல மோசமான, அப்ப சாதாரண படம் தான், ஹராம் தான், அது வேற விஷயம். அப்படி இருந்தும் கூட அந்த காலத்துல, இஸ்லாம் இல்லாத காலம், நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாத காலத்துல கூட கிலோமீட்டர் கணக்குல படம் தியேட்டருக்கு போக்கலையும் பயந்து போவாங்க. உமாக்கு தெரியாம, வாப்பாக்கு தெரியாம, உண்மையிலே தெரியாது. இன்றைக்கு எப்படியாப்பட்ட பயங்கரமான காலகட்டம் தெரியுமா? 6 வயசு புள்ளட கையில முழு படம் தியேட்டரும் இருக்கு, முழு உலகமும் இருக்கு. 16 வயசு குமரு புள்ளட கையில முழு படம் தியேட்டரும் இருக்கு. எல்லாத்த விட ஆச்சரியம் தெரியுமா? கபூருக்கு போக வேண்டிய வயசு, தஸ்பியோட இருக்க வேண்டிய வயசு 60 வயசு, அப்பட கையிலையும் ஸ்மார்ட் போன். எவ்வளவு காலம் கெட்டு போயிட்டு, எவ்வளவு கேட்கறே நாங்க மாட்டிக்கொள்ளணும். அந்த காலத்துல அவ்வளோ கிலோமீட்டர் கணக்கில் படம் தியேட்டருக்கு போனாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அந்த விஷயத்துல கூட, திருமணத்துடைய விஷயத்துல மவளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன்னு உடனே முடிச்சு கொடுப்பாங்க. அப்ப நாங்க இப்ப மவள்மார்களோட விஷயத்துல, எங்கட மவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குற விஷயத்துல எந்த அளவுக்கு பெற்றோர்களாகிய நாங்க கரிசனம் காட்ட வேண்டும்.
நாட்டுடைய ஒரு சட்டம் ஒன்றைக்கு 18 வயசு. 18 வயசுக்கு கீழே கல்யாணம் முடிச்சு கொடுக்கல, யாரும் அப்படி கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறது இல்ல. ஆனா ஷரியத் சொல்லுது என்ன தெரியுமா, எப்ப ஒரு ஆணோ பெண்ணோ பாவம் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறானோ, ஒரு 15 வயசு பொடியன் ஒரு 16 வயசு பொடியன் ஒரு அந்நிய பெண் போகக்கூடிய நேரத்துல அந்த அந்நிய பெண்ணை பார்த்ததன் பின்னால அவன கல்வில ஆசை வருதா, கல்யாணத்துடைய வயசு வந்துருச்சு. ஷரியத்துல ஐக்கியம் சரி கல்யாணம் முடிச்சு கொடுக்க சொல்லல, நாட்டுடைய ஒரு சட்டம் இருக்கு. சட்டத்தை விளக்குங்க. ஒரு பொம்புல புள்ள நீங்க படிக்க வைக்கிறீங்க, ஓ லெவல் ஏ லெவல் எல்லாம் கோச்சையும் கொடுத்துட்டீங்க, பிள்ளைக்கு 18 வயசு ஆகுது 19 வயசு ஆகுது, நியாயம் பேசி கொண்டிருக்கவானா? ஒவ்வொரு வாப்பமார்கள்ட கடமை சுபஹானல்லாஹ் அந்த புள்ளைய ஒரு சாலியான ஒத்தண்ட கையில கரை சேர்க்கிறது. அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க வாழக்கூடிய காலம் அப்படியாப்பட்ட எங்கட காலத்தை வச்சு இந்த காலத்துல இருக்கக்கூடிய புள்ளைய நாங்க எடை போட்டுக்கொண்டு ஏத புள்ள தவறு செய்யாது, ஏத புள்ள ஹராமான பார்வை பார்க்காது, இன்னைக்கு வெளியே போய் தவறு செய்ய தேவையில்லை. படம் பார்க்கறது கிலோமீட்டர் கணக்குல போதே இல்ல, ஒரே ஒரு கையில ஸ்மார்ட் போன் ஒன்று போதும். கனியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால அவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டத்துல தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப எங்கட பிள்ளை வளர்ப்புடைய விஷயம், எங்கட மனைவிமார்களை ஹேண்டில் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு அமானிதம். விஷயம் கவனமாக செயற்படணும். குடும்ப வாழ்க்கை ஒரு அமானிதம், குழந்தை வளர்ப்பு ஒரு அமானிதம். முன்சப்ல இருந்து நாங்க நெத்தி கருக்க தொழுந்தாலும் என மனைவி கிட்ட தொழுவ இல்லாட்டி, என மவள் கிட்ட தொழுவ இல்லாட்டி, ஒரு சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில ஊட்டுலுக்கு நடக்கலாட்டி நபி அவங்க சொன்னாங்க, அவன் சிறந்தவன் அல்ல. கைருக்கும் அகலி வான கைருக்கும் அகலி, உங்களில் மிகவும் சிறந்தவர் யாரு தெரியுமா? அல்லாஹ் கிட்ட மிகவும் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்களில் யாரு மனைவிமார்கள்ட்ட சிறந்தவரோ அவர்தான் தான் உங்களுடைய அல்லட பார்வையிலும் சிறந்தவர் சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோனா பார்த்து செல்லோன் ஸ்ரீதேவி கல்யாணம் முடிச்சிருக்கிறது. நான் கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒரு நாள் சார் ஒரு தஹஜ்ஜத் தொழுகையை விட்டதில்ல. அவ செல்லாதான் அல்லாஹ் சொல்வான் இவன் ஸ்ரீதேவி, இல்லாட்டி ஆப்போசிட் தான் வரும். மிம்பர் சொல்ற முறை இல்லை. என்னோட மனைவி பார்த்து செல்லணும். என்னோட கணவர் எப்படியாப்பட்ட கணவர் சொன்னால் வாழ்நாள் ஒரு பொய் பேசியதில்லை. அவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவர்களுடைய எல்லா விடயத்தையும் எனக்கு தர வேண்டிய ஹக்குகள்ல குழந்தைகளை ஹேண்டில் பண்ற விஷயத்துல எல்லாம் சரியாகி வைஃப் சென்னாதான் அந்த இடத்துல பாஸ் ஆகுது. மனைவிட வாயிலிருந்து சரியான வார்த்தை வர இல்லையா, நாங்க எவ்வளவு தான் நெத்தி கருக்க தஹஜ்ஜத் தொழுந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் ஃபெயில் தான். ஊர் பார்த்து ஹாஜிண்டும், ஆனா வைஃப் வேற வார்த்தை ஒன்று பாதிக்கான்னு சொன்னா அல்லாட பார்வையிலும் அவன் கேவலமானவன் தான். குடும்ப வாழ்க்கை மிச்சம் கவனமாக இருக்கணும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இன்னொரு விடயத்தை ஒப்பிடு. நான் இப்ப பேசுறது குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையுடைய விஷயத்தை நாங்க எப்படி, நான் இந்த கவுன்சிலிங்குடைய லைன்ல இருக்கிறனால அந்த அனுபவத்துல பேசுறேன். கண்ணியமான சகோதர பெரியார்கள், நாங்க இப்ப இருக்கிறது முஹர்ரமுடைய கடைசி பீரியட். விஷால அடுத்த வெள்ளிக்கிழமையாக போக்கல சஃபருடைய மாசத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கால வைப்போம். பொதுவாக எங்கட ஆட்கள்கிட்ட சிலவங்கள்ட்ட ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருக்கீங்கன்னா சொன்னா, சஃபருடைய மாசத்துல கல்யாணம் எடுக்கப்படாமனா, சஃபருடைய மாசத்துல எடுத்த கல்யாணம் எல்லாம் இன்றைக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில பறக்கத்து இல்லையா. இப்படி ஒவ்வொரு காரணத்தை அந்த மாசத்தை வச்சு அந்த காலத்தை வச்சு எடை போட்டு கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியாப்பட்டவர்களுக்கு நான் ஒரு விடயத்தை நான் முன்வைக்கிறது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் கல்யாணம் நடந்தது சஃபருடைய மாசத்துல. எங்கேயாவது வரலாறுல நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமா பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பிரிஞ்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு மனைவி ஒரு பக்கம் மவள் ஒரு பக்கம் இருக்கிறது சொல்லி? கனிமா வாழ்க்கையில கஷ்டங்கள் துன்பங்கள் யாராயிலும் வரத்தான் செய்யும். ஆனா அந்த கஷ்டத்தை ஹேண்டில் பண்ணி கொண்டு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு கொண்டு இப்படி எங்களோட குடும்ப வாழ்க்கையை பசுதா கொண்டு போறது இருக்குதானே, இதுல தான் அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறார். உண்மையிலே பாத்திமா நாயகிற வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட கண்ணியமான சோதர்களே பெரியார்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வாழ்நாள்ல சாப்பிட்ட காலம் கொஞ்சம். கிதாப்ல எழுதுறாங்க பாத்திமா நாயகி வெளிச்சிட்டு இருப்பாங்களாம்.
ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போறாங்க, மவள்கிட்ட ஊட்ட தட்டுறாங்க. மவள் என்ன செய்யறான்னா பாத்திமா நாயகி வீட்டு கதவை திறந்து அப்படி மயங்கி கீழே போடுறான். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால தண்ணியை தொழிச்சதன் பின்னால பாத்திமா நாயகி கேட்கிறாங்க, ஏப்பா நான் கதவை தட்டி கொண்டு இவ்வளவு நேரம் கழிச்சு. யார சூழல்லாம் சாப்பிட்டு 3 நாள். அதை விட ஒரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா, அவனும் சாப்பிட்டு 3 நாள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 2 பேரும் கட்டிலிருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. இப்படி கேட்கிறாங்க, நீங்க தான் பசியோடு இருக்கிறீங்க, பிள்ளைக்கு சரி பாலை குடிக்கலுமே. பாத்திமா நாயகி சொல்றாங்க, யார சொல்ல பிள்ளைக்கு பால் குடுக்கறதுக்கு மார்புல பால் இல்லைன்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கண்ணியமான இந்த கஷ்டத்தை பட்டாலும் ஒரு நாள் சரி பாத்திமா நாயகி தன்னுடைய கணவரை பார்த்து, உங்களைய கல்யாணம் முடிச்சதுல இருந்து உங்களை என்னத்தவா கண்டேன், இன்றைக்கு பொம்பளை பாவிக்கிறாங்களே சில வார்த்தைகள், அத மாதிரி பாவிக்கல. கணவர் என்னத்தை செஞ்சார், என்ன கஷ்ட எவ்வளவு கொண்டு வந்து கொடுக்கிறாரோ அதை பொருந்தி கொண்டு என்ன சரி கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல 2 ரக்காத் முசல்லா போட்டு 2 ரக்காத் தொழுந்து அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, புலர்காவதி துவா செய்வாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு குடிச வீட்டுல அந்த குடும்ப வாழ்க்கை சஃபருடைய மாசத்துல நடந்த கல்யாணத்துடைய பெனிஃபிட் நான் சொல்றேன். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மதரசாக்கு அனுப்பி உள்ளே குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்பி பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா சொர்க்கத்துடைய 2 தலைவர்கள் அந்த வீட்டுல இருந்து தான் உருவாக்கிட்டார். கியாமத்துடைய நாளில் எந்த வாலிபர்களுக்கும் சொர்க்கம் போவேடா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் சொர்க்கம் போகும் வரையில அல்லாஹ் பரக்கத்தாக்கி கொடுத்தா. அல்லாஹ் திங்கிறதே கஷ்டம்தான், ஆனால் அல்லாஹ் குழந்தை வளர்ப்புடைய விஷயத்துல அல்லாஹ் பரக்கத் செஞ்சா. உம்மா கிட்ட தீன் இருந்துச்சு, புள்ள கிட்ட தீன், பாப்பா சரியா இருந்தாரு, குடும்ப வாழ்க்கை பசுந்தா போச்சு, வாய்களை பேணி கொண்டாங்க, வார்த்தைகளை பேணி கொண்டாங்க. சுபஹானல்லாஹ். சஃபருடைய மாசத்துல நடந்த கல்யாணம் இன்றைக்கு எப்படி தெரியுமா இருக்கி? கண்ணியமானவர்களே, சில பேர் சொல்றாங்க சஃபருடைய மாசத்துல கல்யாணம் எடுக்கப்படாது, அது பரக்கத் இல்லாதன்னு சொல்லி. கண்ணியமான சகோதர பெரியார்களே, முஹர்ரமுடைய மாதத்துல, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல நாங்க எந்தெந்த மாசம் சிறப்புன்னு சொல்லி எங்கட தலையில இருக்குதோ அந்த மாசத்துல நடந்த கல்யாணத்துல 3 மாசத்துல நடந்த டிவோர்ஸ் இருக்கு, கைவசம் இருக்கு. இது கடையில துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல நடந்துச்சாம், முஹர்ரமுடைய மாதத்துல நடந்துச்சு. முஃப்தி சாப் தான் துவா ஓதின, முஃப்தி மார்களை கொண்டு வந்து துவா ஓதி பரக்கத்தா செஞ்ச கல்யாணத்தை. அப்படி துவா செஞ்சியும் 3 மாசத்துல காலிகோட் முஹர்ரமுடைய மாசத்துல எடுத்த கல்யாணம். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? 3 நிமிஷத்துல ஒரு டிவோர்ஸ். மிடில் ஈஸ்ட்ல கணவன் மனைவி 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறதுக்காக ஆபீஸுக்கு போறாங்க. அங்க உள்ள சட்டம் வேற. அங்க பெண் தரப்புல இருந்தும் சைன் வைக்கணும், இங்க பெண் தரப்புல சைன் வைக்க தேவையில்ல. அங்க அக்குத முடிச்சு போட்டுட்டு துவா ஓதி போட்டுட்டு கணவன் மனைவி 2 பேரும் சைனை வச்சு போட்டுட்டு ஆபீஸ் விட்டு வெளியே வராங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த பெண் என்ன செஞ்சா, கால் தவறி கீழே விழுந்தா. கால் தவறி கீழே விழுந்ததுக்கு எங்கட நாணமார்கள்ட சில நாணமார்களுக்கு பேச தெரியாதானே, தேதிக்கோ கோவத்திலையோ சொன்னார் வந்து பைத்தியக்காரி மாதிரி நடக்கிறான்டா, எல்லாத்துல முன் போயிட்டு சொன்னார். இவருக்கு ரோசம் வந்துச்சு, அடுத்த ரிட்டர்ன் போயிட்டு டிவோர்ஸ் கையெடுத்து கொண்டு வர 3 நிமிஷம். இது பரக்கத்தாயுது. துல்ஹிஜ்ஜாவுடைய மாசத்துல நடந்த கல்யாணம். கல்யாணம் முடிச்சு 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம் டிவோர்ஸ். சமீபத்துல வந்துச்சு பேரன் பேத்தியம் கண்டது. வயசு எனக்கு மனைவியோட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல, அவரோட வாழ்றதை விட கபருக்கு போறது நல்லன்றாரு. அதனால கண்ணியமான சகோதரர்கள், என்னத்துக்கு இதை செல்ல வாரண்டா ஒரு பணிவான வேண்டுகோள் என்னண்டா, கல்யாணம் விஷயம் திருமணம் நடக்கக்கூடிய நேரத்துல வந்து கல்யாணத்தை அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் கொஞ்சம் செய்யுங்க. கடன் இல்லாம கொஞ்சம் உங்களோட மோல்மார்களோட கல்யாணத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு போறதுக்கு 3 மாசத்துல 3 நிமிஷத்துல 10 வருஷத்துல காலிக்கோட்ல போயிட்டு நிக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய கோபார்வை. எந்த கல்யாணத்துல வீண் விரயம் நடக்குமோ, எந்த கல்யாணத்துல மஹரம் பேண மாட்டாங்களோ, எந்த கல்யாணத்துல ஆண் பெண் கலப்பு இருக்குமோ, எந்த கல்யாணத்துல மேற்கத்திய கலாச்சாரங்கள் இருக்குமோ, இந்த கல்யாணத்துல அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் எடுத்துருவான். அப்துல் ரஹ்மான் சுதேசியை கொண்டு வந்து என்னோட மவளுக்கு துவா செய்ய வச்சால் அவர்கிட்ட துவா தலைக்கு மேல போவாது, தங்கத்தால் எழுதி வைங்க. சுப்ஹானல்லாஹ். பாத்திமா நாயிட கல்யாணத்துக்கு எத்தனை சவன் ஆதாரம் மிக்க கண்ணியமானவர்களே. பள்ளியில நிக்கா நடக்குது, அந்த பள்ளியை விட்டு போனதன் பின்னால
எங்கட குடும்ப வாழ்க்கையில, எங்கட திருமண வாழ்க்கையில எந்த அளவுக்கு அனாச்சாரம். மையத்தூட்ல மச்சான் மைனி பேசவே இல்ல, மகரம் உள்ள கொமராவினா வாப்பா கூட காட்டல மகரம். அந்த அளவுக்கு மகரத்தை பேசுற. இதே மகரத்தோட கல்யாணத்துல கொஞ்சம் பேணின எவ்வளவு நல்லா இருக்கு ஸ்ரீதேவிகளே. இந்த மகரத்தை கொஞ்சம் கல்யாணத்துல பேணுங்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். எத்தனையோ கள்ள தொடர்புகள். ஹயாத்து சஹாபா, இந்த சம்பவத்திற்கு படிங்க எல்லாரும். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சுப்ஹானல்லாஹ் ஒரு கஷ்டவாதி, பாரிஸ் நாட்டை சேர்ந்தவர். சுப்ஹானல்லாஹ் கல்யாணம் முடிச்சு பொண்ணை கொண்டு வந்து வச்சு கொள்றதுக்கு ஊடு வாசல் இல்ல. ஆனா ரசூலுல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க, நீங்க கல்யாணம் முடிச்சு பரவாயில்ல, நீங்க பொண்ணு வீட்டுல போயிட்டு இருந்து போவோம். சுப்ஹானல்லாஹ் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க போறாங்க. போயிட்டு கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ள தோழன், இந்த காலத்துல மாப்பிள்ள தோழன் இருந்த மாதிரி அந்த காலத்துல மாப்பிள்ள தோழன் இருந்தாங்க. இது ஒவ்வொரு பொடியமாக கவனிச்சுக்கோங்க. போறாங்க கண்ணியமான சகோதரர்களே. போயிட்டு வீட்டு வாசல் அடங்கிட்டாங்க. அடைஞ்சதன் பின்னால 2 பேருக்கும் சல்மான் பாரிசி முஸ்தாபா செஞ்சுட்டு சொல்றாங்க, நான் சொல்றேன்னு கோச்சு கொள்ளவானம், இவ்வளவு மட்டும் தான் உங்களுக்கு வாரத்துக்கு அலவுட் இருக்கு, இதுக்காக என்ன மனைவி இருக்கிறா, அவன் அவனுக்கு மகரம் இல்லை, அதனால அல்லாஹுக்காக நீங்க போகணும்னு சொல்லி கூட்டாளி மாக்கள் அனுப்பி போட்டுட்டு கணவர் மட்டும் கூட்டத்துக்கு போறாரு. இப்படியாப்பட்ட ஒரு கல்யாணம் இப்ப காட்டேனுமா? காட்டுங்க பாப்போம். 102 வீதம் நடந்திருக்கு. கூட்டாளி மகள் செய்த அனாச்சாரங்கள் சுப்ஹானல்லாஹ். அதை விட ஆச்சரியம், சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு தஆலா போறாங்க, 2 ரக்காத் தொழுறாங்க. 2 ரக்காத் தொழுந்து போட்டுட்டு அவங்களோட குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையெல்லாம் நடக்குது. இப்ப அடுத்த நாள் புது மாப்புல நண்பர்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி சும்மா வாராரு. வரக்கூடிய நேரத்துல இப்போ உள்ள கூட்டாளி மகள் கேட்கிற மாதிரி அந்த காலத்துல மச்சான் சப்ஜெக்ட் எல்லாம் ஹைரா முடிச்சா இந்த காலத்துல இருந்தாங்க. கண்ணியமானவர்களே, இவங்களோட முகம் எல்லாம் சோப்பா என்ன தெரியுமா சொன்னாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், யாரு தன்னுடைய இல்லற வாழ்க்கையுடைய விஷயத்துல நண்பர்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்துவாங்களோ அவன் கழுதே போல. சுப்ஹானல்லாஹ். சர்வசாதாரணம். சில யூடியூபர்மார்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறது ஆறாம் அல்ல. உன பொண்டாட்டியை கொண்டு வந்து யூடியூபரை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றியே, எவ்வளவு வெட்கம் இல்லாத ஒரு தளம். நாங்கத்தான் சம்பவத்தை படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இப்படியாப்பட்ட சில பாவங்கள் தான் எங்கட கல்யாணத்துல இருந்து அல்லாஹ் பரக்கத்தை கலட்டி எடுத்தான். 3 மாசத்துல டிவோர்ஸ்ல கொண்டு போய் நிக்குது. பேரன் பேத்திய காணக்கூடிய எத்தனை அப்பாமார்கள் பாவம் காலிக்கோட் வாசல்ல போயிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனையை கேட்டு பார்த்தா சுப்ஹானல்லாஹ். அதனால கண்ணியமான சகோதரர்கள், எங்க குடும்ப வாழ்க்கை சஃபருடைய மாசத்துல கல்யாணம் எடுத்ததை வச்சு இல்ல. வாழ்க்கையில எப்ப தீன் இருக்குமோ, வாழ்க்கையில எப்ப தொழுகை இருக்குமோ, வாழ்க்கையில எப்ப அல்லாட கத்தல் இருக்குமோ, அல்லாஹ் சொர்க்கத்துல வாழ வைக்கிற மாதிரி அல்லாஹ் எங்களைய வாழ வைப்பான். எந்த சந்தேகமும் இல்லை. பஜிர் தொழுறாக்களுக்கு அந்த காலமே நல்ல காலம் தான். நாங்க குடும்ப வாழ்க்கை 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் நாங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம். கல்யாணம் முடிச்சு ஒரு நாள் சரி எங்க மனைவியோட நான் தஹஜ்ஜுடைய தொழுது முசல்லாவை போட்டு நான் துவா செய்ய, அவர் 2 சொட்டு கண்ணீரை வச்சு ஆமீன் சொல்ல, அவ துவா செய்ய நான் ஆமீன் சொல்ல ஒரு நாள் சார் செஞ்சிருக்கிறோமா? ஒரு நாள் செய்ய வாழ்க்கையில அனுபவங்களை பகிர்ந்தோம். ஒரு நாள் வாழ்க்கையை செய்யுங்க. 7 பரம்பரைக்கு எல்லாம் அந்த பரக்கத்தை எல்லாம் கொடுப்பான். எந்த சந்தேகமும் இல்லை. பரக்கத்து சொல்றது பணம் தொட்டதில்ல பரக்கத். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேடினாலும் சாப்பாடே இல்ல. வைஃப்மார்களை பஜ்ர் தொலை வச்சா, தாஜத்தோட வச்சா எப்படியாப்பட்ட மனைவி அல்லாஹ் மாத்துவான்னு சொன்னால், நாங்க சொல்றோம் நாட்டுல இருக்கிறது கஷ்டம், நான் வெளிநாட்டுக்கு போறேன், எனக்கு சம்பளம் போதா. வைஃப் சொல்லுவா வந்து, நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு நாங்க புரியாணி இங்க திங்கிற தவிர இங்க இருக்கவா சம்பளம் சோத்தையும் தின்னு சந்தோஷமா நாங்க இங்க வாழ்க்கையை கொடுப்போம். இப்படி கொண்டாடி கிடைப்பா தாஜத் கேள்பாட்டுக்கு மனைவி மார்கள். இதுதான் சிறந்த ஒரு குடும்ப வாழ்க்கை. இதுதான் சிறந்த ஒரு அல்லாஹ் விரும்பக்கூடிய குடும்ப வாழ்க்கை. இது காலத்தை வச்சு நேரத்தை வச்சு முக்தி பயான் செஞ்சாரு, ஆலிம் பயான் செஞ்சாரு. இதை வச்சல்ல. கல்யாணத்தை அலங்கரிக்க வேணும், காலத்தை வச்சு எடை போட வேணும். காலம் நல்ல காலம் தான், எல்லா காலமும் நல்ல காலம். ஆனா அந்த காலத்துல வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் பார்க்கிறான். அவங்க உள்ளங்கள் எப்படி இருக்கு, அவங்க ஈமான் எப்படி இருக்கு. இதை வச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்க ஒவ்வொருத்தரும் அமைச்சு கொடுத்து நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி பொதுவா புத்தகத்தை கண்ணியமான சகோதரர்களை நாங்க முடிச்சு கொடுறோம். கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, என்னோட குழந்தைகளோட விஷயம் மிச்சம் கவனம். ட்ரக்ஸுடைய விஷயங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பள்ளிக்கு புதுபாக்கு கவுன்சிலிங்கு போன நேரத்துல வந்து எடம்கே கவனம், அந்த பள்ளியுடைய நிர்வாகிகள் சொன்ன விஷயம் வந்து, ஹஜ்ரத் என்னோட பள்ளிக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு. எப்படியாப்பட்ட கடிதம் சொன்னா, 80 வயசு தாய் அவ எழுதிருக்கிறா வந்து, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே
ஏன்னா மவனோட்டு என்னைய பாதுகாத்துருங்க, மவனோட எனக்கு இருக்கே இல்லாது. காரணம் தெரிஞ்சிருக்கிறா ஒரு விபச்சாரிக்க இருந்து ஒத்த என்னத்தை எதிர்பார்ப்பானோ அதே எதிர்பார்ப்ப 10 மாசம் சுமந்த பெற்ற மவன் எனக்கு இந்த எதிர்பார்க்கிறான். காரணம் இல்ல அவன் ரத்த பாவிச்சு அவனோட சிந்தனை அப்படி மாறிடும். அந்த அளவுக்கு காலம் கெட்டு போயிட்டுருச்சு. எங்களோட பிள்ளைங்களுக்கு ஒரு அமானிதம். உள்ள ஸ்கூலுக்கு போகுதா, கிளாஸுக்கு போகுதா, கைக்கிட்டாலே புடிங்க, கைக்கிட்டாலே படிச்சு புடிச்சதுனால கூட்டி கொண்டு வாங்க, அடிக்கடி செக் பண்ணுங்க. பயங்கரமான காலம். ஒன்று வாப்பா சரியா அடிக்கணும். வாப்பா சிகரெட்டை குடிச்சு மவனை திருத்த போன ஒரு நாள் திருத்தே இல்லாது. 20 வருஷமாச்சு 30 வருஷமாச்சு சில காக்காமார்கள் வயிற்ற சொல்லி கொண்டிருக்கிற இந்த நோம்போட விட்டுருவோம்பா, இந்த அஜோட விட்டுருவோம். கபருக்கு போகக்கூடிய நேரத்தில் சிகரெட் வாசத்தோட தான் போயிட்டு சேர்றாரு. மவண்ட வாழ்க்கையில் ஒரு நாள் மாற்றங்கள் உண்டாவது. நாங்க சரியாக இருக்கோம். நாங்க தப்பியோட இருந்தால் மவன் தப்பியை தூக்குவான். நாங்க குர்ஆனோட இருந்தால் மவன் குர்ஆனோட இருப்பான். உம்மா தலையை திறந்து போட்டுக்கொண்டு வெளியில போனா மவளும் என்ன செய்வா, வெஸ்டர்ன் டைப்ல தான் வளருவா. உம்மா செல்ல வேணும். மவள் முடிய காட்டுறது பெரும் பாவம், மரம் பேண வேணும். அப்படியாப்பட்ட ஒரு முன்மாதிரி உம்மாவா எங்கட தாய்மார்களும் இருந்து சொன்னா ஒரு சிறந்த ஜெனரேஷனை இந்த காலத்திலையும் இன்ஷா அல்லாஹ் உருவாக்கலாம். கண்ணியமான சோதரர் பெரியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அல்லாஹ் தஆலா வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், காலத்துக்கு ஏற்றவான மனிதர்களே, காலம் சிறப்பானது, காலம் பொறுமதியானது. வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, ஃபஜ்ரை நீங்க வீணாக்கவானம், தொழுகை வீணாக்கவானம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அல்லாஹ் சொல்றான் காலம் கெட்டு போவல்ல, மனிதர்கள் கெட்டு போய்விட்டார்கள், அதனால நஷ்டவாளி ஆகிவிட்டார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு அடுத்த மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அதுல வரக்கூடிய கஷ்டத்துல பொறுமையா இருக்கிறாங்களே, இந்த கூட்டத்தார்களை தவிர மத்த எல்லாரும் நஷ்டவாளிகள் சொல்லி அல்லாஹ் சீல் பண்ணிட்டான். கண்ணியமான சோதர்களே, எனவே ரப்பல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வைத்தானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம நசீபாக்குவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமல் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இந்த ஊரை கபூல் போயாலா, நிர்வாகத்தை கபூல் போயாலா, உலமாக்களை கபூல் போயாலா, ஒவ்வொரு வீட்டிலையும் சாலிஹான துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கியா அல்லாஹ், இந்த மஸ்ஜித்ல இந்த முழு உலகத்துக்கும் தீன் பேசி சேர்ந்து மஸ்ஜித் காரணமா வச்சிரியா அல்லாஹ், உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஊரமா ஆக்கிரியா அல்லாஹ், குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய ஊராக ஆக்கிரியா அல்லாஹ், நிர்வாகத்துக்கு வழிபடக்கூடிய ஊராக ஆக்கிரியா அல்லாஹ், சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கிறியா அல்லாஹ், எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட பிள்ளை யார்கிட்டயும் கையேந்த வச்சிடாதே அல்லாஹ், நாங்க பட்ட கஷ்டங்கள் எங்கட பிள்ளைகள் படக்கூடாது யா அல்லாஹ், என்ன கஷ்டம் வந்தால் 2 ரக்காத்தோடு உனக்கிட்ட கேட்க வேண்டும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அல்ல எங்கட பிள்ளைகள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கையாக எங்கட பிள்ளைகளோட கைகளை ஆக்கிறியா அல்லாஹ், யால தீன பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளை ஆக்கிறியா அல்லாஹ், அதே போல எங்கட ஜனாசாக்களை அல்ல மௌத்தை வழியா சீரழிக்க வச்சிடாதே யா அல்லாஹ், நல்ல மௌத்தை தந்திரியா அல்லாஹ், கடன் இல்லாத மௌத்தை தந்திரியா அல்லாஹ், நாங்க மௌத்தா போனதற்கு பின்னால் அதை பேசி சேர்ந்துட்டானேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமான ஜனாசாவை ஆக்கிறியாதே யா அல்லாஹ், யால கடன் இல்லாத மௌத்தை தந்திரியா அல்லாஹ், திருக்கில்லாத மௌத்த தந்திரியா அல்லாஹ், உம்ம வாப்பட மனச உள்ளத்தை உடைச்ச நிலைமையில கெட்ட மௌத்த தந்திராதே யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.